ஒரு மனிதர் வந்து க்ளோஸா வராங்க. ஆனா, அவங்க வந்து நம்மள டச் பண்ணல. டச் பண்ணலனாலும், டச் பண்ண மாதிரியான ஒரு சென்சேஷன் வந்து நமக்கு வரும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்மளுடைய கழுத்துக்கு பின்னால யாரையாச்சும் ஒரு விரல் வந்து லேசா இப்படி வைக்கிறாங்க. ஆனா, அவங்க தொடல. ஆனா, ரொம்ப க்ளோஸா வைக்கிறாங்க. அதுக்கு நடுவுல ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, அவங்க நிஜமாவே நம்மள தொட்டாங்களா, இல்ல தொடலையான்ற ஃபீலிங் வரும். நம்ம வந்து கிட்ட வந்தாலே, அவங்க தொடலனாலும் அந்த சென்சேஷன் நமக்கு வருது. இந்த சென்சேஷன் எப்படி வருதுன்னா, அந்த எதிரிக் கனெக்ட் ஆகுறதுனால, ஸோ அந்த விரலுக்கு எதிரிக் கனெக்ட் ஆகுறதுனால, அந்த டச் சென்சேஷன்ஸ் தொடாமலே நம்ம வந்து ஃபீல் பண்றோம். ஸோ பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல வருஷ கணக்கா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணோம்னா, இந்த ஆரா, எதிரிக் இது எல்லாமே நம்ம ஃபிசிக்கல் ஐஸை வச்சு நம்ம பார்க்கலாம். எவ்ரிதிங் இஸ் பிராக்டிஸ் அண்ட் ட்ரெய்னிங். ஸோ யாராச்சும் ஒருத்தர் வந்து பொய் சொல்லும்போது, இந்த எல்லோ கலர் வந்துட்டு ஒரு கிரீனிஷ் எல்லோவா சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வச்சு இந்த கிளியர்வாயன்ஸ் யாரெல்லாம் ஆரா படிக்கிறாங்களோ, ஒருத்தர் வந்து பொய் சொல்கிறாங்களா இல்லை உண்மை சொல்கிறாங்களா அப்படின்ட்டு இந்த கலர் சேஞ்ச் வச்சு தெரியும். ஸோ அவங்களுடைய அந்த வட்டத்தில் எல்லோவுக்கு பதிலாக எல்லோவோட சேர்ந்து க்ரீன் மிக்ஸ் ஆகிறதுனால அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்றத வந்து குறிப்பிடலாம். ஸோ அதே போல் நம்மளுடைய ஆரா கூட நம்ம இறந்த பிறகும் சில சமயம் இருக்கும். ஸோ யாராச்சும் அந்த கிளியர்வாயன்ஸ் இருக்கிறவங்க ஒரு இறந்த உடலுடைய ஆரா பார்த்து அவங்க எப்படி இறந்தாங்க, எதுக்காக இறந்தாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே அவங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ சம் ட்ரெஸ்ஸஸ் வி ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் சம் வி டோன்ட். அதுவும் கூட எப்போ அந்த ட்ரெஸ்ஸோட கலர் நம்ம ஆரால ப்ரிடாமினண்ட்டாக என்ன கலர் இருக்கோ, மெயினாக ஒரு கலர் இருக்கோ, அந்த கலரோட மேட்ச் ஆகும்போது அந்த பர்டிகுலர் ட்ரெஸ் வந்து நமக்கு கம்ஃபர்ட்டாக தோணுது. எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்கலாம், மெட்டீரியல் நல்லா இருக்கலாம், குவாலிட்டி நல்லா இருக்கலாம். பட் அது வந்து சம்திங் எனக்கு சூட் ஆகலை, இது பார்க்கவே ஒரு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்ற விஷயம்தான் அந்த கலர் எப்போ நம்ம ஆராக்கு மேட்ச் ஆகலையோ அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஒரு ரூமில் என்டர் ஆனோடனே சில கலர்ஸ் பார்த்தா ப்ளசண்ட்டாக இருக்கும், சில கலர்ஸ் பார்த்தா வந்து இரிட்டேட் ஆகும், சிலது வந்து பிடிக்காது. ஸோ இந்த ஒரு ஒரு கலரும் ஒரு ஒரு சென்சேஷனை நமக்குள்ளே தூண்டுது. ஸோ இது எல்லாமே கூட ஆராவை நம்ம வந்து தெரியாமலே நம்ம வந்து சென்ஸ் பண்ணுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ மாஸ்டர்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு யூ ஃபார் எவர் புத்தகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இது பத்ரிஜியுடைய வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஒரு வெரி கிரேட் புக். இது வந்து மாஸ்டர் லோப்சாங் ராம்பா எழுதியிருக்காரு. அண்ட் அவர் வந்து ஒரு தேர்ட் ஐ, ஆஸ்ட்ரல் ட்ராவல் இந்த விஷயத்துல எல்லாமே ஒரு ஹையஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர் வந்துட்டு எங்கே எல்லாம் மின்சாரம் இருக்கோ அங்க ஒரு மின்காந்த சக்தி அப்படின்றது பிறக்குது. ஸோ இந்த மின்காந்த சக்தினா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு மேக்னெட்க்கு எப்படி மேக்னெட் ஃபீல்டு இருக்கு. அந்த ஃபீல்ட பொறுத்து தான் எல்லா விஷயங்களும் அதுக்கு அட்ராக்ட் ஆகுது. ஸோ ஒரு ஆணிய எடுத்து நீங்க வந்து பக்கத்துல வச்சீங்கன்னா, கண்டிப்பா அது ஒட்டிக்கும் மேக்னெட்க்கு. ஏன்னா, அந்த ஃபீல்டுக்குள்ள எப்போ இருக்குதோ, ஆட்டோமேட்டிக்கா அத அட்ராக்ட் பண்ணுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட தான் நம்ம வந்து எத்திரிக் மற்றும் ஆரா அப்படின்ட்டு குறிப்பிடுறோம். இது மட்டும் இல்லாம, நம்ம நெறைய 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 விஷயத்துல ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பெர்சன் ஒரு மனிதர் வந்து க்ளோஸா வராங்க. ஆனா, அவங்க வந்து நம்மள டச் பண்ணல. டச் பண்ணலனாலும், டச் பண்ண மாதிரியான ஒரு சென்சேஷன் வந்து நமக்கு வரும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்மளுடைய கழுத்துக்கு பின்னால யாரையாச்சும் ஒரு விரல் வந்து லேசா இப்படி வைக்கிறாங்க. ஆனா, அவங்க தொடல. ஆனா, ரொம்ப க்ளோஸா வைக்கிறாங்க. அதுக்கு நடுவுல ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, அவங்க நிஜமாவே நம்மள தொட்டாங்களா, இல்ல தொடலையான்ற ஃபீலிங் வரும். நம்ம வந்து கிட்ட வந்தாலே, அவங்க தொடலனாலும் அந்த சென்சேஷன் நமக்கு வருது. இந்த சென்சேஷன் எப்படி வருதுன்னா, அந்த எதிரிக் கனெக்ட் ஆகுறதுனால, ஸோ அந்த விரலுக்கு எதிரிக் கனெக்ட் ஆகுறதுனால, அந்த டச் சென்சேஷன்ஸ் தொடாமலே நம்ம வந்து ஃபீல் பண்றோம். இது எல்லா விஷயத்தையுமே நம்ம பிசிக்கல் ஐஸ்ல பார்க்க முடியும். எல்லாமே நம்ம கண்ணுல பார்க்க முடியும். எதிரிக்கு கண்ணால பார்க்க முடியும். ஆரா வந்து கண்ணால பார்க்க முடியும். பயிற்சி தான் எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன். எப்படி எந்த ஒரு கலை கத்துக்கணும்னாலும், அது இயர்ஸ் கணக்குல நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கான எஃபோர்ட் வைப்போம். அதே மாதிரி தான் இந்த விஷயங்களும் பிராக்டிஸ் பண்ணா எல்லாமே நமக்கு ட்ரெயின் ட்ரெயின் அதுல ட்ரெயின் ஆனா எல்லாமே நமக்கு கிடைக்கும்.
ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல வருஷ கணக்கா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இந்த ஆரா, எத்திரிக் இது எல்லாமே நம்ம பிசிக்கல் ஐஸை வச்சு நம்ம பார்க்கலாம். எவ்ரி திங் இஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரைனிங். இந்த எதிரிக்கும் ஆராக்கும் மெயின் காமன் பாயிண்ட் என்னன்னா, ரெண்டுமே வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்ற ஒரு தத்துவம் வந்து காமனா இருக்குது. இந்த ஆரா வந்துட்டு நம்மளுடைய உடலை சுத்தி ஒரு எக் ஷேப்ல இருக்கும். ஸோ ஒரு ஹைட் வந்து ஒரு 7 ஃபீட் இருக்கும், ஒரு விட்த் வந்து 4 ஃபீட் இருக்கும் மேக்ஸிமம். இது வந்து எல்லா மனிதர்களுக்குமே ஆரா இருக்கும். எல்லா ஜீவராசிகளுக்குமே இந்த ஆரா அப்படின்றது இருக்கும். இந்த ஆராவை பொறுத்து நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு, நம்மளுடைய ஆலோசனைகள் எப்படி இருக்கு, நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்கு, நம்மளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு, இது எல்லாமே தெளிவா கிளியரா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆரா அப்படின்றது நிறைய வண்ணங்கள் இருக்கும். ஸோ ஒரு ரெயின்போனா 7 கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலா சொல்ல போனா நம்மளுடைய கண்ணுக்கு தாண்டி இன்னும் நிறைய ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. அது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணுக்கு சில ரேஞ்ச் தான் தெரியறதுனால, சில கலர் தான் நம்ம கிரகிக்க முடியுது. பட் இந்த ஹியூமன் ஐக்கு தெரியாத இந்த விஷனுக்கு தாண்டி நெறைய கலர்ஸ், நெறைய ஷேட்ஸ் இருக்கு. அதே தான் இந்த ஆராவும். இந்த ரெயின்போ கலர்ஸ தாண்டி இன்னுமே நெறைய கலர்ஸ் அதுல பதிவாயிருக்கும். நம்மளுடைய சக்ராஸ் அதுதான் எனர்ஜி சென்டர்ஸ்ன்னு சொல்றோம். ஒரு சக்ராக்கும் இன்னொரு சக்ராக்கும் அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் எப்படி ஒரு பார் மேக்னெட்க்கு இருக்கோ, அதே மாதிரி நம்மளுடைய ஆராவும் ஒரு எனர்ஜி சென்டர்ல இருந்து இன்னொரு எனர்ஜி சென்டருக்கான கனெக்டிங் மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கும். அதே போல ஒவ்வொரு எனர்ஜி சென்டர்ல இருந்து ஒரு கைண்ட் ஆஃப் கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வண்ணங்கள் ப்ரொடியூஸ் ஆறது முழுவதும் தான் இந்த ஆராவை கலந்திருக்கு. ஸோ ஆரா இஸ் நத்திங் பட் அ மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து நிறைய படத்துல வந்து பார்த்திருப்போம். சாமிக்கு எல்லாமே வந்து இந்த தலைக்கு பின்னால ஒரு வட்டம் இருக்கும். இந்த சாமிக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்குமே இது இருக்கும். ஆராவோட சேர்த்து நம்ம தலைபாகத்துல இருக்கிற வட்டம். இததான் வந்து இங்கிலீஷ்ல ஹேலோ ஆர் நிம்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹேலோ ஆர் நிம்பஸ் வந்துட்டு ஐதர் எல்லோ கலர்ல இருக்கும், இல்லைன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். பெரும்பாலுமான இந்த 2 கலர்ல இருக்குது. ஸோ யாராச்சும் ஒருத்தர் வந்து பொய் சொல்லும்போது, இந்த எல்லோ கலர் வந்துட்டு ஒரு கிரீனிஷ் எல்லோவா சேஞ்ச் ஆகும். ஸோ அத வச்சு இந்த கிளேர்வாயன்ஸ் யாரெல்லாம் ஆரா படிக்கிறாங்களோ, ஒருத்தர் வந்து பொய் சொல்றாங்களா, இல்ல உண்மை சொல்றாங்களா அப்படின்ட்டு இந்த கலர் சேஞ்ச் வச்சு தெரியும். ஸோ அவங்களுடைய அந்த வட்டத்துல எல்லோக்கு பதிலா எல்லோவோட சேர்ந்து கிரீன் மிக்ஸ் ஆகுறதுனால, அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்றத வந்து குறிப்பிடலாம். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய தலைபாகத்துல ஒரு தாமரை பூ வச்ச மாதிரி அந்த பெட்டல்டு லோட்டஸ் வந்து தெரியும் தலையில. ஸோ நம்மளுக்கு வந்து ஆரா இருக்கு, அந்த வட்டம் இருக்கு. இது இல்லாம நமக்கு அந்த பூத்த அந்த லோட்டஸ் மாரி அதுவும் நம்ம தலைபாகத்துல இருக்கு. இன்னொரு விஷயம் நம்ம என்ன குறிப்பிடணும் அப்படின்னா, இறப்புன்றது இஸ் நாட் இன்ஸ்டன்டேனியஸ். அப்படின்னா டக்குன்னு ஒரு நொடி மாதிரி நடக்காது இறப்பு. ஸோ நம்ம பிசிக்கல் பாடி இறந்துட்டா எல்லாமே அவுட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல. நம்ம பிசிக்கல் பாடி இறந்தாலுமே ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூளை வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் 3 to 5 மினிட்ஸ் தான் அந்த பிரெயினுங்கிறது டெட் ஆகுது. பிரெயின் டெட் ஆனோடனே மற்ற ஆர்கன்ஸ், மற்ற சிஸ்டம்ஸ் எல்லாமே கனெக்ஷன் வந்து போகுது. ஸோ இந்த பௌதிக உடல் இறந்த பிறகு சில நேரம்க்கு அப்புறம் இந்த எத்திரிக் அப்படின்றது வெளியில வருது. பிசிக்கல் பாடி இறக்கணும். இது நெக்ஸ்ட் எத்திரிக் வந்து இறக்கணும். பிசிக்கல் பாடி இறந்த பிறகு எத்திரிக் வந்து வெளியில வந்து அதுவுமே இறப்புன்றது அடையுது. ஸோ எந்த எத்திரிக் வந்து இறப்பு இல்லாம இன்னும் விடுபடலையோ, அத தான் வந்து நம்ம சகஜ வார்த்தையில பேயி, பிசாசு இந்த மாரி சொல்றோம். ஸோ இந்த மாரி கிளேர்வாயன்ஸு சென்சிட்டிவா இருப்பாங்க சில பீப்பிள். இத வந்து சைக்கிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைக்கிக்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆன்மீகமா அந்த டியூனிங்ல இருப்பாங்க. அவங்க ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த நேச்சுரலா இருக்கிற அந்த அந்த ஒரு கிஃப்ட்னால நெறைய விஷயம் அவங்க சென்ஸ் பண்ணுவாங்க. நெறைய விஷயம் அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த எத்திரிக் எப்போ வந்து விடுபடலையோ, எப்போ இறக்கலையோ, அதுதான் வந்து இந்த பேய் ரூபத்துல நம்ம வந்து இந்த டெர்ம்ல நம்ம பேய்ன்னு சொல்றோம். ஸோ அதே போல நம்மளுடைய ஆரா கூட நம்ம இறந்த பிறகும் சில சமயம் இருக்கும்.
ஸோ யாராச்சும் அந்த கிளேர்வாயன்ஸ் இருக்கிறவங்க, ஒரு இறந்த உடலுடைய ஆரா பார்த்து, அவங்க எப்படி இறந்தாங்க? எதுக்காக இறந்தாங்க? அப்படின்ற விஷயம் எல்லாமே அவங்க வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்போ ஒருத்தருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆ சருக ஆரம்பிக்குதோ, அப்போதான் வந்து இந்த ஆரா கூட ஃபேட் ஆகுது. ஸோ இந்த கலர்ஃபுல்லா இருக்கிற ஆரா கொஞ்சமா ஃபேட் ஆயி, ரொம்ப ஹெல்த் முடியல, ஒண்ணுமே இல்லன்னா, வெறும் எத்திரிக் மட்டும் தான் இருக்கும். ஆரா கம்ப்ளீட்டா ஃபேட் அவுட் ஆயிடும். இந்த ஆரா அப்படின்றது ரொம்ப ரொம்ப லைட்டர் ஆன ஒரு மெட்டீரியல். ஸோ எப்படி நம்ம வந்து சாலிட் விட லிக்விட் வந்து ரொம்ப லேசா ஃபீல் பண்றோம். அதே மாரி லிக்விட் விட கேஸ் வந்து ரொம்ப லேசா ஃபீல் பண்றோமோ, அதே மாதிரி ஆ இந்த சதையா சதையால் ஆன இந்த பௌதிக உடல். இந்த உடல விட எத்திரிக் வந்து ரொம்ப லேசான மெட்டீரியல்ல உருவாயிருக்கும். இந்த எத்திரிக் விட மிக மிக லேசான ஒரு விஷயம் தான் இந்த ஆரா. ஸோ இந்த ஆராவ வந்து பார்க்கணும்னா, இன்னுமே நம்ம ட்ரெய்னிங் எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு எத்திரிக் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு லெவல் தான் இந்த ஆரா. இந்த இந்த ஆரா பார்க்கவே நமக்கு வந்து டைம் அண்ட் சாதனை இந்த 2மே தேவ. ஸோ நெறைய பேருக்கு ஆரா அப்படின்றது தெரியும். கிளியரா தெரியும். இது வந்துட்டு பல ஜெனரேஷன்ஸா நம்மள வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாரி ஒரு இந்த ஆராவ பார்க்க தடுக்கிற மெயின் விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பிலீஃப். நம்மளுடைய நம்பிக்கை வந்து இது இல்ல, சச் எ திங் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான், இந்த ஆரா அப்படின்றத நம்ம பார்க்க முடியல. இந்த ஆராவ பார்க்க முடியலனாலும் நெறைய பேர் வந்து சென்ஸ் பண்ண முடியும். ஃபீல் பண்ண முடியும். அன்கான்ஷியஸா எல்லாருக்குமே வந்து ஆரானா அது கலர் ரூபமா, அது நம்ம கண்ணுக்கு புலப்படணும் அப்டின்று இல்ல. ஒரு ஃபீலிங் ரூபமாவும் நமக்கு வந்து அது வந்து சென்ஸ் ஆகும். இது எப்டின்னா, நெறைய விஷயம் நம்ம வந்து ஒரு உடை அணியும்போது, ஒரு பர்ட்டிகுலர் கலர்ல வந்து நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவோம். இந்த பர்ட்டிகுலர் கலர் வந்து எனக்கு கனெக்ட் ஆகுது. இந்த கலர் ட்ரெஸ் போட்டா எனக்கு வந்து ரொம்ப சூட் ஆகுது. நெறைய பேர் சென்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ சம் அ ட்ரெஸ்ஸஸ் வி ஃபீல் வெரி கம்ஃபர்டபிள் அண்ட் சம் வி டோன்ட். அதுவும் கூட எப்போ அந்த ட்ரெஸ்ஸோட கலர் நம்ப ஆறால ப்ரிடாமினன்ட்டா என்ன கலர் இருக்கோ, மெயினா ஒரு கலர் இருக்கோ, அந்த கலரோட மேட்ச் ஆகும்போது, அந்த பர்ட்டிகுலர் ட்ரெஸ் வந்து நமக்கு கம்ஃபர்ட்டா தோணுது. எல்லாம் இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கலாம். மெட்டீரியல் நல்லா இருக்கலாம். குவாலிட்டி நல்லா இருக்கலாம். பட் அது வந்து சம்திங் எனக்கு சூட் ஆகல. இது பார்க்கவே ஒரு ஒரு மாரி டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்டின்ற விஷயம் தான், அந்த கலர் எப்போ நம்ம ஆராக்கு மேட்ச் ஆகலையோ, அந்த மாரி நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு ரூம்ல என்டர் ஆனோனே சில கலர்ஸ் பார்த்தா ப்ளசன்ட்டா இருக்கும். சில கலர்ஸ் பார்த்தா வந்து இரிட்டேட் ஆகும். சிலது வந்து பிடிக்காது. ஸோ இந்த ஒரு ஒரு கலரும் ஒரு ஒரு சென்சேஷன நமக்குள்ள தூண்டுது. ஸோ இது எல்லாமே கூட ஆராவ நம்ம வந்து தெரியாமலே நம்ம வந்து சென்ஸ் பண்றோம். இந்த கலர்ஸ்னா என்ன? இந்த கலர்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் கலர்ஸ். ஒவ்வொரு கலருமே ஒரு வைப்ரேஷன். ஒரு வைப்ரேஷன் தான் ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வென்சி தான் நமக்கு கலரா வந்து தெரியுது. ஸோ இந்த எல்லா கலரையுமே நம்ம வந்து மியூசிக்கா கன்வெர்ட் பண்ணலாம். இசையா கன்வெர்ட் பண்ணலாம். எல்லா இசையுமே வண்ணமா கன்வெர்ட் பண்ணலாம். இது 2மே வெரி வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட். ஸோ எப்படி ஒரு சங்கீதம் நம்ம கேட்கிறோம்னா, அது ஸ்ருதிக்கு, தாளத்துக்கு எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சா தான் அது சுகமா இருக்கும் கேட்க. இனிமையா இருக்கும். நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம் அந்த மியூசிக்க. யாராச்சும் அந்த அபஸ்வரங்களோ, இல்ல ஸ்ருதி இல்லாம ஒரு எந்த ட்ரெய்னிங்குமே இல்லாம பாடுனா, அந்த நோட்ஸ் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அந்த சிங்க் இருக்காது. ஒரு ஹார்மனி இருக்காது. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்கா கேட்கும்போது நமக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் இந்த கலர்ஸும். ஸோ அந்த கலர்ஸ் வந்து அந்த பர்ட்டிகுலர் வைப்ரேஷன் எப்போ மேட்ச் ஆகலையோ, அப்பவுமே நமக்கு ஒரு உள்ளக்க ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங் வருது. ஸோ கலர்ஸ் ஆர் நத்திங் பட் அந்த சவுண்ட் இல்லாத ஒரு மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட்லெஸ் மியூசிக் ஆர் கலர்ஸ். இந்த 2த்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. ஸோ நம்ப ஆரால வந்துட்டு நெறைய கலர்ஸ் இருக்கு. நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஆ கண்ணுக்கு புலப்படாத நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய கலர்ஸ் இருக்கு. ஆனா, ரொம்ப பேசிக்கான ஒரு கலர்ஸ் வச்சு தான் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு கலருக்கும் அதுக்கு என்ன மீனிங் அப்டின்ட்டு. ஸோ, நான் சொன்ன மாதிரி ஆ நம்ப ஐ சைட்க்கு ஒரு பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வென்சி இருக்கு. இந்த ஹெர்ட்ஸ்ல இருந்து இந்த ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாரி நம்ப சவுண்ட் இந்த ஹெர்ட்ஸ்ல இருந்து இந்த ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம கேட்க முடியும். அதே போல
சில விஷயம் வந்து அனிமல்ஸு, நாய் எல்லாம் கேட்க முடியும். அது கேட்கிற விஷயம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா, அது ரொம்ப ரொம்ப ஹை நோட்ல இருக்கும். அது வந்து பியாண்ட் ஆர் ஃப்ரீக்வென்சி டூ ஹியர். ஸோ, அதனால நம்ம கேட்க முடியாது. அதேபோல சில விஷயம் வந்து ரொம்ப லோ நோட்டு, ரொம்ப டீப்பா இருக்கிற அந்த சவுண்ட் எல்லாமே கூட நாய்னால கேட்க முடியாது. ஹியூமன்ஸ்னால கேட்க முடியும். ஸோ, இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ரேஞ்ச் ஆஃப் ஹெர்ட்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். அதே மாதிரி நம்ம ட்ரெய்னிங்னால நம்ம பார்க்குற ஃப்ரீக்வென்சியோட அப்பர் லிமிட், லோவர் லிமிட்ட கொஞ்சம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்மளும் அனிமல்ஸ் என்ன கேட்குதோ அது கேட்க முடியும். அனிமல்ஸ் என்ன பார்க்குதோ அது பார்க்க முடியும். இட் இஸ் எவ்ரிதிங் த்ரூ ட்ரெய்னிங் அண்ட் பிராக்டிஸ்.